காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன். நாம் தொடர்ந்து தேவ சமாதானத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இரண்டாவது நாளாக தேவ சமாதானம் என்று சொன்னால் முதலாவது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, அடுத்தது சரீரத்தில் நல்ல சுகம், நல்வாழ்வு மற்றும் ஆசீர்வாதம். இவை அனைத்தையும் சேர்ந்ததுதான் தேவ சமாதானம். இது மனுஷரால் கொடுக்க முடியாது, தேவனால் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். இன்றைக்குரிய வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கொடுக்கிற சமாதானத்தை பற்றி அவரே இவ்விதமாக விளக்கம் கொடுக்கின்றார். உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் இயேசு கொடுக்கிற சமாதானத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகம் கொடுக்கின்ற சமாதானம் தற்காலிகமானது, ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. உலகம் கொடுக்கிற சமாதானம் நொடியில் மறைந்து போகும், ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவ சமாதானத்தை குறித்து இந்த சத்தியம்தான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் கர்த்தரிடத்திலே கவர்ந்து இழுத்தது. நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் மெய்யான சமாதானம் எங்கே இருக்கிறது என்று தேடி அலைந்து கொண்டிருந்தேன். சினிமாக்காகவும் கேளிக்கைகளுக்காகவும் சிற்றின்பங்களும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, மாறாக விரக்தியை தான் கொண்டு வந்தது. அவரை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தினார். அன்றைக்கு சிரம் தாழ்த்தி, இயேசுவே என் ஆண்டவர், என் உள்ளத்தில் வாரும் என்று அழைப்பு கொடுத்தேன். என்ன ஆச்சரியம்! அன்றைக்கே இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என் பாவத்தை மன்னித்தார், தேவ சமாதானத்தை எனக்கு தந்தார். அவர் கொடுத்த சமாதானம் இன்றும் எனக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த தேவ சமாதானத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் இலவசமாக தருகிறார். மனிதர்களுக்கு இது இலவசம், ஆனால் இயேசு இதற்காக கிரயம் கொடுத்திருக்கிறார். சமாதானத்துக்குண்டான கிரயம் இருக்கிறதா? ஆம், அதுதான் இயேசுவின் கிரயமாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.